Hi, my dear 11 and 12th standard students. ஸோ ஸ்கூல் ஆரம்பிச்சதே நம்மளுக்கு தெரியல. பட் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். அதுவும் ஜஸ்ட் இன்னும் ஒரு 1 வீக்ல ஒரு ஸ்கூலுக்கு ஒரு டேட் எக்ஸாம்ஸ் இருக்கலாம். பட் ப்ராபப்ளி இந்த டேட்ஸ்ல எல்லாருக்குமே எக்ஸாம்ஸ் இருக்கு. மிட் டர்முக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டைட்டிலோட நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. பட் யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பாரபட்சம் பார்க்காம 11 and 12க்கு நம்ம ஒன்னா தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுப்போம். அண்ட் அது போக இங்க வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சின்சியரா படிச்சுட்டு இருக்காங்களே, நம்மளை கண்டுக்கிறதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. 100 லேர்னிங் காமர்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூ. உங்களுக்காக தான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நான் வந்து லெசன் வைஸ் அண்ட் அதில் வந்து எந்தெந்த கொஸ்டின் அப்படிங்கிறதையுமே ப்ராப்பராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் நீங்கள் என்னென்ன 3 சப்ஜெக்ட்ஸ்க்கு வாங்கிக்குவீங்க அப்படின்னா, காமர்ஸ், அக்கௌண்ட்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் 3 சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்மளுக்கு 12th ஸ்டாண்டர்ட் தான். அதனால 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டேபிள் மாதிரி மேக் பண்ணி வச்சிருக்கேன். அதில் வந்து கொஸ்டின் நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன். நம்மளோட டெக்ஸ்ட் புக்கில் கொஸ்டின் நம்பர்ஸ் இருக்கும் 21, 22 அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாத்துக்குமே தனியாக கொடுத்துருக்கு. மோஸ்ட்லி நிறைய ஸ்கூல்ஸில் வந்து 3 சாப்டர்ஸ் தான் எக்ஸாமுக்கு போர்ஷனாக இருக்கிறதுனால நானுமே 3 சாப்டர் தான் எக்ஸாமுக்கு போர்ஷனாக கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்க டாப்பர் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் உங்களுக்கு வந்து எந்த கன்செஷனும் கிடையாது, எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ஒரு பிலோ ஆவரேஜ்ல இருக்கீங்க, இல்ல நான் பாஸ் பண்றதே கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா, யூ பீப்புள் இதுல இருக்க கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா புக்ல இருக்கிற வேற கொஸ்டின்ஸ் படிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இதை வந்து நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க, அது யூஸ் ஆகும் நம்மளுக்கு. ஓகேங்களா? 12th எக்கனாமிக்ஸ் முடிச்ச உடனே நாம வந்து அடுத்தது 11th ஸ்டாண்டர்ட் போயிடுறோம். 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ் கன்சிடரபிளி கொஞ்சம் கஷ்டமும் கூட எனக்கு தெரியும். ஏன்னா பேஸ் எப்பயுமே நம்ம போடும்போது ஸ்ட்ராங்கா போட்டாதான் அந்த அடுத்தடுத்த 12th காலேஜுக்கு போகும்போது நம்மளுக்கு இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நீங்க 10th இருந்து 11th இப்பதான் வந்திருப்பீங்க. திரும்பி பார்க்கறதுக்கு ஒரு நம்மளுக்கும் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் எக்ஸாம் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கான 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்து இந்த ஸ்லைட்ல இருக்கு. எல்லாமே கொஸ்டின் நம்பர் தான், நம்பர்ஸ் இருக்கு. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிட்டு நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது டெக்ஸ்ட் புக்ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மார்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிங்க. அண்ட் 5 மார்க்ஸ்க்கு நான் வந்து செப்பரேட்டா ஒரு ஸ்லைட் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லைட்ல வந்து 5 மார்க்ஸ் மட்டும் இருக்கும். அண்ட் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து 3 சாப்டர்ஸ் தான் போர்ஷன் அப்படின்னு சொன்னதுனால 3 சாப்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நாம எடுத்துட்டு வந்திருக்கோம்ப்பா. ஓகே, மோஸ்ட்லி எல்லா லெசன்லயுமே எக்கனாமிக்ஸ் 11th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் 4-5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல வந்து டாப் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது தான் நான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் படிக்க வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது, கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கு டைம் கம்மியா இருக்குங்கிறதுனால இதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அவ்வளோதான் எக்கனாமிக்ஸ்க்கு முடிச்சிட்டோம். இதுக்கப்புறமா நம்ம வந்து காமர்ஸ்க்கு கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கலாம். ஏன்னா காமர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஸ்டின்ஸாக தான் இருக்கு, நாட் கொஸ்டின் நம்பர்ஸ். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக சாப்டர் வைஸ்ல இருக்கிற 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் இங்க இருக்கு. இதே மாதிரி அடுத்தடுத்த ஸ்லைட்ல இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர், அடுத்தடுத்த ஸ்லைட்ல செகண்ட் சாப்டர் இருக்கு, ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். அண்ட் 3rd சாப்டர்ல MBO அண்ட் MBE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு, அதுல இருக்கிற கொஸ்டின். அண்ட் 4th சாப்டர். என்னடா நான் ஓட்டிட்டே இருக்கேனே அப்படின்னு பார்க்காதீங்க. நான் வந்து இது எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ஒரு பிடிஎஃபாவே அட்டாச் பண்ணி கொடுத்துறேன். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு பிடிஎஃபாவே அட்டாச் பண்ணி கொடுத்துறேன். ஆர்எல்ஸ் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு பிடிஎஃப் அட்டாச் பண்ணி கொடுத்துறேன். ஸோ அப்போ நீங்க பிடிஎஃப் வந்து ஸ்வைப் பண்ணி அதுல இருந்து படிச்சுக்கலாம். எல்லா லெசன்லயும் எல்லா கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா ப்ளீஸ் அப்படி நினைக்காதீங்க. ஆக்சுவலி உங்களோட பெனிஃபிட்காக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணி தான் கொடுத்துருக்கு. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் ஃபோக்கஸ் அப்படின்னு மட்டும் இல்லாம எல்லா வருஷமும் கொடுக்குற அந்த குவார்டர்லியில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ஹாஃப் இயர்லியில இம்பார்ட்டன்ட், இல்லை வந்து ரிவிஷன் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ், அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான் நாம இங்க எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்க்கு அப்படின்னு நினைச்சிட்டு படிக்காம லெத்தார்ஜிக்கா இருந்துடாதீங்க. 50 மார்க்குக்கு டெஸ்ட் வைப்பாங்க, இதுக்கே நான் கஷ்டப்பட்டு படிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. குட்டி குட்டியா படிக்கும் போது படிச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இப்பயே படிச்சுக்கோங்க. சரிங்களா? சின்ன சின்னதா இருக்கும் போதே படிச்சுக்கோங்க. ஒரு சாப்டர் டெஸ்ட் வைக்கும் போது, 2 சாப்டர் டெஸ்ட் வைக்கும் போதே படிச்சிட்டோம் அப்படின்னா 12 சாப்டர்ஸ் டெஸ்ட் எழுதும் போது நம்மளுக்கு கஷ்டமா இருக்காது. அதனால கொஞ்சம் கஷ்டப்படாம இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை படிச்சு வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே படிக்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். இம்பார்ட்டன்ட்டுக்கு அப்புறம் நீங்க அடுத்தது போயிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சாப்டர், பிசினஸ்க்கான அப்ஜெக்டிவ் என்ன அப்படிங்கிற சாப்டர், கிளாசிபிகேஷன் ஆஃப் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிற சாப்டர், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அண்ட் HUF அண்ட் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர். ஸோ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபாஸ்டா ஓட்டிட்டேன் அப்படின்னு நினைக்க வேணாம். இதை நான் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் அட்டாச் பண்ணி கொடுத்துறேன். ஸோ தட் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் வைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, காமர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ரிஸ்கா ஃபீல் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் நம்புறேன். காமர்ஸ்ல இருக்கிற ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி நாம என்ன ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னா,
மோர் சாப்டர்ஸ். இது மட்டும்தான் இப்போ வரைக்கும் யாரை கேட்டாலும் நீங்க காமர்ஸ்ல பேசுற விஷயம், ஐயோ நிறைய சாப்டர்ஸ் இருக்கு என்னால படிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் மோர் சாப்டர்ஸ் இருந்தாலுமே அங்க கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபியூ மோர் கொஸ்டின்ஸ். எக்கனாமிக்ஸ்க்கு நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. எக்கனாமிக்ஸ்க்கு நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, ஒரு சாப்டர்ல 5 கொஸ்டின் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. பட் காமர்ஸ் பொறுத்த வரைக்கும் கம்மி கொஸ்டின்ஸ் தான். நீங்க எல்லாத்தையுமே படிச்சுட்டா கூட 30 கொஸ்டினுக்கு மேல தாண்டாது. ஸோ அதனால எவ்வளவு சாப்டர்ஸ் இருந்தாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கொஸ்டின்ஸ் கம்மியா இருக்கிறதுனால கான்ஃபிடென்ட்டோட படிக்க பாருங்க. அண்ட் புக் இன்சைட்லயும் கொஞ்சம் கொஞ்சம் இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. புக் இன்சைட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பப்ளிக் வரும்போது தான் படிக்கணும்னு கிடையாது. ஒரு சாப்டர்லயுமே எக்ஸ்ட்ரா இருக்கிறத படிச்சிட்டோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, ஸோ ஹியர் கம்ஸ் டு த எக்கனாமிக்ஸ் பார்ட். எக்கனாமிக்ஸ்ல எல்லாரும் டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றது என்னது? எஸ், டயக்ராம்ஸ். அதுவும் எஸ்பெஷலி 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம்ப்பா. டயக்ராம்ஸ் வந்து இந்த 3 to 4 சாப்டர்ஸ்லயே ஏகப்பட்ட டயக்ராம்ஸ் இருக்கும். நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்க கண்டென்ட் எவ்வளோ படிக்கிறீங்களோ த சேம் இம்பார்ட்டன்ஸ் நீங்க டயக்ராமுக்கு கொடுக்கணும். ஏன்னா டயக்ராம்ஸ் வந்து எல்லாம் என்ன பண்ணுவோம், திருப்பி பார்த்துட்டு லாஸ்ட் டைம்ல ஓகே இந்த ஆக்சஸ் இங்க வரும், இந்த ஆக்சஸ் இங்க வரும், இங்க ஒரு பாயிண்ட் வைக்கணும் அப்படின்ட்டு போயிடுவோம். பட் எக்ஸாம்ல போனோடனே மறந்து போயிடும். சோஷியல் சயின்ஸ்ல நீங்க 10th படிக்கும்போது எப்படி அந்த மேப் பாயிண்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டு இருப்பீங்களோ அதே மாதிரி தான் டயக்ராமும். ஸோ அதனால இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்பயுமே வந்து டயக்ராம்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களோட நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஃபினிஷ் ஆல் த 1 marks and 2 marks in your text book. ஸோ புக் பேக்ல இருக்கிற எல்லா 1 marks and 2 marks முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து 5 மார்க்குக்கு தாவிடுங்க. ஏன்னா 5 marks படிச்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ரிலாக்ஸ் ஆயிடலாம். எல்லாமே ஃபுல்லா படிச்ச மாதிரி ஒரு மைண்ட் செட் நம்மளுக்கு வந்துடும். அண்ட் லாஸ்ட் அதான் நம்ம வந்து 3 மார்க்ஸை ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா 2 மார்க்கையும் 5 மார்க்கையும் கேதர் பண்ணி தான் மோஸ்ட்லி 3 மார்க்ஸ் இருக்கும். அதனால 3 மார்க்ஸ் அதுக்கப்புறமா நம்ம ஃபோக்கஸ் பண்ணா போதும். சரிங்களா? ஸோ உங்களோட ப்ரையாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டயக்ராம்ஸா இருக்கணும். நான் 11th மட்டும் பேசல, 12th சேர்த்து தான் பேசுறேன். 12th ஸ்டாண்டர்ட்லயுமே நீங்க வந்து உங்களோட சாப்டர் 1ல வந்து அந்த 2 செக்டார் எக்கானமி 3 செக்டார் எக்கானமி இதுல எல்லாம் வந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அந்த 2 செக்டார் 3 செக்டார் எக்கானமிக்கெல்லாம் வந்து புக்ல இருக்கிற மாதிரி கலர்ஃபுல்லா வரையல அப்படின்னாலுமே அட்லீஸ்ட் மென்ஷன் வாட் இஸ், எங்க கவர்மெண்ட் வரும், எங்க வந்து ஹவுஸ் ஹோல்ட் வரும், எங்க ஃபர்ம் வரும், அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி கண்டிப்பா காட்டுங்க. ஏன்னா டயக்ராம் தான் நீங்க எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணும். சம் கொஸ்டின்ஸ்ல டயக்ராமோட எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி கொஸ்டின்ல நீங்க எழுதிதான் ஆகணும். பட் ஒரு சில கொஸ்டின்ல கொஸ்டினை மட்டும் கேட்டிருப்பாங்க, கான்செப்டை மட்டும் கேட்டிருப்பாங்க, டயக்ராமை பத்தி எதுவுமே பேசியிருக்க மாட்டாங்க. அந்த இடத்துல நான் வரையலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தா நீங்க தாராளமா வரையலாம். ஏன்னா நீங்க கொடுக்குற அந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் உங்களை எப்படி காட்டும்னா அவங்க வந்து வெல் வர்ஸ்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு காட்டும். ஸோ அந்த இடத்துல டயக்ராம் அவங்க கேட்கலன்னா கூட ஜஸ்ட் இந்த பேப்பர்ல இந்த லாஸ்ட் சைட்ல இப்படி போட்டு ஓகே இது வந்து ஐக்யூ, இது வந்து இந்த இடத்துல இதை வந்து கிராஸ் பண்ணுது, அந்த மாதிரி நீங்க கண்டிப்பா போட்டு கொடுத்துருங்க. அட்லீஸ்ட் குட்டியாவது போட்டுருங்க. ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் காமர்ஸ்க்கு கூட வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் போட்டு எழுதுறது இல்லை சம்மரி மாதிரி எழுதுறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். பட் ப்ளீஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் இன்க்ளூட் ஆல் த டயக்ராம்ஸ். அதை ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க உட்காந்து. பப்ளிக் எக்ஸாம் வரும்போதுமே ஐ சா மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, பட் டயக்ராம்ஸை விட்டுருவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் சொல்றேன். அண்ட் இந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு வீடியோக்கு கீழே அட்டாச் பண்றேன். ஸோ கண்டிப்பா அது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டயக்ராம்ஸ் அப்படிங்கறத மிஸ் பண்ணாம ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ பீப்புள் வாண்ட் எனி டயக்ராமேட்டிக் பிடிஎஃப்ஸ் அப்படின்னா ப்ளீஸ் எனக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதையுமே கண்டிப்பா உங்களுக்காக அட்டாச் பண்ணி வைக்கிறேன். சரிங்களா? ரீட் வெரி வெல். ஃபர்ஸ்ட் மிட் டர்ம்ல கண்டிப்பா எல்லாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சூப்பர் மார்க் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா பப்ளிக்கும் நம்மளுக்கு சூப்பரா முடிஞ்சிடும். அதனால நல்லா படிச்சு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க.